வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன். இன்று நாம் சுவையான சூப்பரான தக்காளி பொங்கல் வெர்ஷன் 2.0 எப்படி செய்வது பார்க்க போகிறோம். வாங்க இது சுவையான சூப்பராக எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம். பச்சரிசி 4 ஆலாக்கு, பெரிய வெங்காயம் 2, புதினா இலைகள் 1 கைப்பிடி அளவு, பூண்டு 9 பல், இஞ்சி 1 நெல்லிக்காய் அளவு, பச்சை மிளகாய் 3, எல்லா மசாலா பொருட்கள் அதாவது கிராம்பு, சோம்பு, நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துருக்கோங்க. தக்காளி 8. நாம் இன்றைக்கி சாதம் செய்ய போகிற பச்சரிசி பார்த்திங்கன்னா இவ்வளோ பொடிசாக இருக்குங்க. இந்த மாதிரி பொடிசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தக்காளி சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரியே உதிரி உதிரியாக இருக்கும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியை எப்போவும் சாதம் வடிக்கிற மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்க போகிறோம். நம்ம இப்போ இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோங்க. பாதியிலே தனியாக வச்சுட்டு பாதியிலே இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்க போகிறோங்க. அதை தனியாக வச்சுக்க போகிறோம். பச்சரிசியை ஒரு 10 நிமிஷம் இப்படி ஊற வச்சு அப்புறமா நம்ம சாதம் வச்சுக்கலாம். ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 1 கரண்டி எண்ணெய் வீதம் 4 ஆளாக்கு அரிசிக்கு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. வானிலையில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நண்பர்களே, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம் பாதி வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொருட்களையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, புதினா சேர்த்து அரைச்ச விழுதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் நாம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நண்பர்களே, நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்குது. நாம் சேர்த்த வெங்காயம் எல்லாமே வதங்கின அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற நறுக்கி வச்ச தக்காளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் சந்திப்போம்.
தக்காளி மசாலா இங்கே வதங்கிட்டு இருக்க நம்ம அந்த பக்கம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்ச பச்சரிசியை உதிரியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. தக்காளி பாதி வதங்கினப்புறம் நம்ம இதோட எடுத்து வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம சாதத்தில் கொஞ்சம் உப்பும் மசாலாவில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே மசாலாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சரிசியை ஊற வச்சதால் 10 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்போவுமே சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து வச்சுக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளுடைய தக்காளி மசாலா ரெடி, சாதமும் ரெடி. இப்போ ரெண்டுத்தையும் கலந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வடித்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு தட்டில் ஆற வச்சுக்க போகிறோம். சாதம் ஆறிட்டு இருக்கிற கேப்லேயே மசாலாவையும் ஆற வச்சுருந்துங்க. ரெண்டுமே நல்லா ஆறினப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம புளியோதரை அந்த மாதிரி டிஷ் செய்யும்போது எப்படி கலருவோமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே மாதிரியே கலரிக்கோங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சுவையான தக்காளி பொங்கல் தாங்க இது. மறக்காமல் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி நண்பர்களே. அவ்வளவுதான் நண்பர்களே, சுவையான சூப்பரான தக்காளி பொங்கல் ரெடி. நாம் இதோட தயிர் பச்சடி தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் சுவையான இந்த தக்காளி பொங்கல் ரெசிபியை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வயிற்றில் பசி, நாவில் ருசி.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.